ஆட்சி அதிகாரம் குறித்து அமைச்சர் ஐ பெரியசாமி பேசியதற்கு பதிலளிக்கும் விதமாக கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுக அதிமுக கட்சி ஆட்சி அமைக்க முடியாது என சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பதிலளித்தது தமிழக அரசியலில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இது தொடர்பாக அமைச்சர்கள் துரைமுருகன், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். அதற்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா காரணம் என்னன்னா, கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒத்த கருத்துடைய இயக்கங்கள், காங்கிரஸ் பெரிய இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, எல்லாம் சிறுபான்மை இயக்கம், அது நம்ம இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் தொடர்ந்து 67 கூட்டணியில் இருக்காங்க. இப்ப நேற்று வரல, அது அவங்க விருப்பம், எங்களுக்கு அதை பத்தி இல்லை. ஆனா கூட்டணி ஆட்சிங்க நடக்கல, திமுக ஆட்சி தான் நடக்குது. ஆட்சியில் யாருக்கும் நாங்கள் பங்கு வழங்கியதே கிடையாது. கூட்டணி இருக்கும், எத்தனை கட்சி வந்தாலும் கூட்டணி இருக்கும், இடம் காப்பாங்க, கொடுப்போம், அவ்வளவுதான். ஆட்சியில் பங்கு என்பது எப்பொழுதும் கொடுத்ததே இல்லை, அவ்வளவுதான். கூட்டணி பல நேரங்கள்ல பல கட்சிகள் கூட்டணி. தமிழ்நாட்டில் ஒரு பொதுவான என்னன்னா, திமுக அதிமுக ரெண்டுமே பெரிய கட்சிகளா இருந்தாலும் கூட்டணி இல்லாம அந்த கட்சிகளால வெற்றி பெறுவதோ ஆட்சிக்கு வருவதோ முடியாதுங்கிற நிலைமை வந்தாச்சு. எந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி, கூட்டணி இல்லாம தனியா யார வெற்றி பெற முடியும், ஆட்சிக்கு வர முடியும்? அப்படி சூழல் இல்லை. அதனால பல நேரங்கள்ல பல பேர் கூட்டணி சேருவாங்க. நீங்க கூட்டணி சேர்றவங்க எல்லாமே பணம் கேட்கறாங்க, பொத்தாம் புதா சொன்னாங்க. நீங்க யாரு கூட்டணியில சேர்றா, யாரு பணம் கேட்டா, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, அதையெல்லாம் வெளிப்படையா சொன்னாதான் நல்லது, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி கட்சியோட ஆதரவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ பெரியசாமி நாங்க அதிகாரத்துல பங்கு கொடுப்போம், ஆட்சியில பங்கு தர மாட்டோம்னு சொன்னதுக்கு பதிலடியா அதை சொல்லியிருக்காரு. அது உங்களோட பார்வையில எப்படி பாக்குறீங்கன்னா? அவங்க பார்வை நீங்க ரெண்டு பேர் பார்வை சொல்லிட்டாங்க, அது என் பார்வை தேவையில்லை. இல்ல, அவரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது, கம்யூனிஸ்ட் பொதுவுடைமை கட்சிகள் சொன்னது 100% உண்மைதான். அதுல மாற்று கருத்து கிடையாது. கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. தொகுதிகளை வெற்றி பெறலாம், எங்கெங்கு செல்வாக்கு இருக்கிறதோ அந்தந்த பகுதியில், கொங்கு மண்டலம் ஆகட்டும், தென் மாவட்டம் ஆகட்டும், வட மாவட்டம் ஆகட்டும், மத்திய மாவட்டம் ஆகட்டும், சென்னை மாவட்டம் ஆகட்டும், ஒரு கட்சிகளுக்கும் எங்கெங்கு பலம் இருக்கிறதோ அங்கே வெற்றி பெறுவார்கள். ஆனால் முழுமையாக மெஜாரிட்டி பெற்று தனியாக நின்று ஆட்சி அமைக்க முடியும் என்றால் அது மிகப்பெரிய கேள்விதான்.